வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். ஏப்ரல் 28. எட்டி. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியைப் போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். வெளிப்படுத்துதல் 8 வசனம் 11. ஆர்டிமிசியா குடும்ப தாவரங்களில் ஆர்டிமிசியா ஹெர்பா ஹல்பா எனப்படுகிற தாவரமானது வெண்சாயல் இலைகளுடையது. இந்த வகை தாவரங்களை ஒட்டகங்களும் ஆடுகளும் உணவாக சாப்பிடுகின்றன. தேநீர் தயாரிக்க படுயின் இனத்தினர் இதை பயன்படுத்துகிறார்கள். மேலும் இது வயிற்று உபாதைகளை போக்க உதவுவதாக நம்பப்படுகிறது. ஆனால் இதே குடும்பத்தைச் சேர்ந்த ஆர்டிமிசியா அப்சித்தியம் என்னும் தாவரம் நச்சுத்தன்மை உடையது, சித்த பிரமை உண்டாக்கக்கூடியது. அப்சிந்தே என்னும் போதை பானத்தை தயாரிக்க உதவுகிறது. வேதாகமத்தில் எட்டி எனப்படும் இந்த வகை தாவரம் கசப்பையும் துக்கத்தையும் சுட்டிக்காட்ட பயன்படுகிறது. புலம்பல் 3 வசனம் 19. அது முடிவில் எட்டியைப் போல கசக்கிற ஒரு பெண்ணை சுட்டிக்காட்டுகிறது. நீதிமொழிகள் 5 வசனம் 4. விக்கிரக வழிபாட்டிற்கு அடையாளமாகவும் இருக்கிறது. உபாகமம் 29 வசனம் 18. இந்த வேத பகுதியில் ரோம் திருச்சபையின் விசுவாச துரோகத்தை குறிக்கிறது. தண்ணீர் கசப்பாயிற்று என்பதன் அர்த்தம் என்ன? யாத்ராகமம் 7 வசனங்கள் 15 24 எகிப்தின் நீர் இரத்தமாக மாறியதையும் எபிரேயர்களுக்காக தேவன் சுத்திகரித்த மாராவின் கசப்பான தண்ணீரையும் யாத்ராகமம் 15 வசனம் 23 இந்த பகுதி ஞாபகப்படுத்துகிறது. இந்த 2 இடங்களிலும் தண்ணீருக்கும் உயிருக்கும் இடையே உள்ள தொடர்பு தெளிவாக உள்ளது. உயிர் வாழ நீர் முக்கியமானது. ஆனால் மாசுபட்ட கசப்பான நீர் உயிரை எடுத்துவிடும். பொய் போதனைகள் சபைக்குள்ளாக அறிமுகப்படுத்தப்பட்ட போது அத்தகைய நச்சு நீரை குடித்த அனைவரிலும் அது ஆவிக்குரிய மரணத்தை ஏற்படுத்தியது. தவறான கோட்பாடுகள் சபையை விசுவாச துரோகத்திற்கு வழிநடத்தியது மட்டுமல்லாமல் உபத்திரவங்களை கொடுத்து தன் போதனைகளை வலுக்கட்டாயமாக திணிப்பதற்கு ரோம சபைக்கு தைரியத்தையும் கொடுத்தது. அரசாங்க சட்டங்கள் அளவுக்கு சபையின் கோட்பாடுகள் உயர்த்தப்பட்டன. ஆனால் அவை தேவனுடைய சட்டத்திற்கு முரணாக இருந்ததால் மெய்யான விசுவாசத்திற்கு உண்மையாக இருக்க விரும்பினோர் மீது அடக்குமுறை பிரயோகிக்கப்பட அது வழிவகுத்தது. எனவே சமரசமாக போவதற்கான தூண்டுதல் அதிகமாக இருந்தது. ஞாயிறு ஆசரிப்பு சட்டமாக்கப்பட்டது. மேலும் ஓய்வு நாளை கடைபிடிப்பது மத நம்பிக்கைக்கு புறம்பானதென கிபி 364 லவோதிக்கியா ஆலோசனை சங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டது. இப்போது கிறிஸ்துவ மார்க்கம் அரசு மார்க்கமாக இருந்தாலும் அதன் கோட்பாடுகளுக்கு இணங்குவதுதான் சரியானது போல தோன்றியது. ஆனால் இது ஒரு கொடிய ஏமாற்று வேலையாக இருந்தது. இவை எல்லாவற்றிலும் இன்று நமக்கு முன்னால் உள்ள நெருக்கடியைத்தான் காண முடிகிறது. கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் உமது பார்வையில் தித்திப்பாக இருந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்க உதவி செய்யும். உம்மை உண்மையோடும் சேவிக்கவும் மற்றவர்கள் கசப்பான முடிவை சந்திக்காதபடிக்கு காப்பாற்றவும் உதவி செய்யும். அதிக ஆராய்ச்சிக்கு ரூத் 1 வசனம் 20, ஆமோஸ் 5 வசனம் 7, எரேமியா 23 வசனம் 15. ஆமேன்.